தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா சுவாமி. அன்பின் ரட்சகரே உம்மை துதிக்கிறோம் அப்பா சுவாமி. அப்பா இந்த ஆராதனை நேரம் ஆசீர்வதித்து தரும்படியாக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. இந்த இடத்துல நின்று எங்களை கருத்து பாடுவதற்கு நேர் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய மாட்சிமை மகிமை எங்களோடு இருக்கட்டும் அப்பா சுவாமி. அப்பா இந்த இடத்துல எங்களுக்கு பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை சுவாமி. அப்பா நாங்கள் எளிமை சிறுமையானவர்கள் ராஜா. நாங்கள் குப்பையும் தூசுமாக இருக்கிறோம் அப்பா சுவாமி. தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா சுவாமி. உடைய அபிஷேகத்தை ஊட்டும் அப்பா, உடைய வல்லமை ஊட்டும் அப்பா சுவாமி. அப்பா நிரப்புங்க அப்பா சுவாமி. ஆசீர்வதியும் எடுத்து கிருபையினால் மூடி மறைத்துக் கொள்ளும் அப்பா சுவாமி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இப்போதுமாக கூட ஒரு கன்னட பாடல் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ, ಯೇசு 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 ನನ್ನ ரட்சக. அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். அனைவரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ. ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ಯೇಸು ಯೇಸು ಯೇಸು
ತೆರೆದು ಹಾಕಿ ಎಂದು ನನ್ನೊಡನೆ ಇರುವೆ. ಸ್ತೋತ್ರ. ಯೋರ್ದಾನ ಪ್ರವಾಹದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ನನ್ನನ್ನು ಕಾಯಲಿ. ಸ್ತೋತ್ರ. ಯೋರ್ದಾನ ಪ್ರವಾಹದ ಸಮಯದಲ್ಲಿ ನೀನು ನನ್ನನ್ನು ಕಾಯಲಿ. ಸ್ತೋತ್ರ. ಹಿರಿಯೋರ ಕೋಟೆಯನ್ನು ತೆರೆದು ಹಾಕಿ ಎಂದು ನನ್ನೊಡನೆ ಇರುವೆ. ಸ್ತೋತ್ರ. ಹಿರಿಯೋರ ಕೋಟೆಯನ್ನು ತೆರೆದು ಹಾಕಿ ಎಂದು ನನ್ನೊಡನೆ ಇರುವೆ. ಸ್ತೋತ್ರ. ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ. ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ಬೇಗನೆ ಬರುವ ಆತ್ಮಪ್ರಿಯನೇ ನಾನು ನಿನಗಾಗಿ ಕಾಯುವೆ. ಸ್ತೋತ್ರ. ಬೇಗನೆ ಬರುವ ಆತ್ಮಪ್ರಿಯನೇ ನಾನು ನಿನಗಾಗಿ ಕಾಯುವೆ. ಸ್ತೋತ್ರ. ಎಂದೆಂದು ನಿನ್ನೊಡನೆ ಜೀವಿಸಲು ನಿತ್ಯ ಜೀವವ ನೀಡಿದಿ. ಸ್ತೋತ್ರ. ಎಂದೆಂದು ನಿನ್ನೊಡನೆ ಜೀವಿಸಲು ನಿತ್ಯ ಜೀವವ ನೀಡಿದಿ. ಸ್ತೋತ್ರ. ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ. ದೇವಾದಿ ದೇವನು ರಾಜಾದಿ ರಾಜನು ಯೇಸು ನನ್ನ ರಕ್ಷಕ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ಯೇಸು 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 ನನ್ನ ರಕ್ಷಕ. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. அனைவரும் உற்சாகத்தோடு அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போதுமாக கூட ஒரு மலையாள பாடல். அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி ஓலங்கள் கண்டு நீ பயப்படണ്ട, காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பார்கள். അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി ഓലങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി ഓലങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. കാറ്റിനെയോ കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ള കടലിലുണ്ട്. കാറ്റിനെയോ കടലിനെയോ നിയന്ത്രിപ്പാൻ കഴിവുള്ള പടകിലുണ്ട്. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി ഓലങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്കു യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി ഓലങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവലിച്ചു നീ മരിച്ചിടുമ്പോൾ. വിശ്വാസമാം പടകിൽ യാത്ര ചെയ്യുമ്പോൾ തണ്ടുവലിച്ചു നീ മരിച്ചിടുമ്പോൾ. ഭയപ്പെടേണ്ട, കർത്തൻ കൂടെയുണ്ട്. അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്, അടുപ്പിക്കും സ്വർഗീയ തുറമുഖത്ത്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി ഓലങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സീയോൻ സഞ്ചാരി ഓലങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. നിന്റെ ദേശം ഇവിടെയില്ല, ഇവിടെ
கடலையும் தாண்டுகிற கர்த்தாவே, நடக்க செய்கிற தேவன் ஆண்டவரே, அடக்குகிற தேவன் நீர் எங்களோடு இருக்கிறப்பா சுவாமி. நாங்கள் எதற்கு சோர்ந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்வோம்ப்பா சுவாமி. உம்முடைய பிரசனம் மட்டும் போதுமப்பா, உம்முடைய அன்பு மட்டும் போதுமப்பா, உம்முடைய கிருபை மட்டும் போதுமப்பா சுவாமி. ஆமென். அனைவரும் கரங்களை தட்டி தேவனுடைய வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெபம் கொடுக்கும். எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. எவ்வளவு அருமையா சொல்லுது. வேதத்தை நாம் சுமக்கும் போது சத்திய வேதம் நம்மை சுமக்கும். ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க, வேதத்தை எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு பயந்துக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. ஆனா நம் தேவன் சொல்றாரு, வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், அது பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெபம் கொடுக்கும். அந்த அருமை பெருமை புரிந்தவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். ஆனால் நம்ம ஒருபோதும் தேவனுடைய வசனத்தை மறக்கவும் வேதத்தை சுமக்கவும் நாம் பயந்துக்க கூடாது, வெட்கப்படக்கூடாது. அனுதினம் தேவனுடைய வசனத்தை நாம் வாசித்து தியானிக்கும் போது நம்முடைய இன்னல்கள் எல்லாம் பிரச்சனைகள், கண்ணீர்கள், வேதனைகள் நம்மளை விட்டு எடுத்து போதும். மனதுக்கு ஒரு ஆறுதலை தேவன் கொடுப்பார். அதை உணர்ந்தவர்களாக இந்த அடியை உணர்வா தடவை நாம் பாடலாம். வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும், பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும், பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும், கிருபாசனபதியே, கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே, கிருபைகள் தர வேண்டுமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, கிருபாசனபதியே, கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே, கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே, கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே, கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போதுமாக ஆராதனைக்குள்ளால் நாம் கடந்து செல்லலாம். தகப்பனை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா சுவாமி. எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்துல தேவனை நோக்கி பார்ப்போமாக. கடந்த நாட்கள் முழுவதும் உலகத்துக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறோம். இப்பொழுதுமாய் கூட நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே சமர்ப்பிப்போமாக தேவனுடைய சமூகத்துல. அப்பா உங்களுடைய சமூகத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு சிந்தையோடு நாம் தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போமாக. ஹalleluya. Oh, we praise you master Lord. அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் சுவாமி. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தயவாலே என்னை நடத்துங்க ராஜா. Hallelujah. Praise you Jesus. அப்பா என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவா வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஏந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவா வாக்குத்தத்தங்கள்
the Lord. பாட்டு பாடும்போது பாடுறவங்க கூட அழகா அந்த பாட்டை வந்து வர்ணிக்கணும், சொல்லணும். சின்னஞ்சிறு வயதில் என்னை அவர் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், அவர் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். சோ அந்த ஒரு உணர்வோடு கூட, சந்தோஷத்தோடு கூட அந்த பாடலை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். ஓகே, சோ மீண்டும் ஒரு முறையாய் கூட எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பாடுங்க. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜாவை சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜாவை சொந்தமாயினார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பாதலத்து சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். நமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டு வைத்தார். நமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக் கொண்டு வைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்து சொந்தமானார். அவர் அன்பை கோப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். என்னை கரமணித்து அன்பை கோப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ச்சியுமே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ச்சியுமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்காரர் எந்த உள்ளத்து ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம்.
Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನ ವಂದಿಸುತ್ತೇನೆ. போன வாரம் பாஸ்டர் ஐயா ஒரு பிரசங்கம் பண்ணினார். ಹೋದ ವಾರ ಪಾಸ್ಟರ್ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಿದರು. எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅದು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿದೆ? உபாகமம் எழுதின புத்தகம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ஆம் அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 11ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದನ್ನು ಕೇಳೋಣ. உனக்கு கொடுப்பேன் என்று ನಿನಗೆ ಕೊಡುವೆನು ಎಂದು கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் ದೇವರು ನಿನ್ನ ತಂದೆಗಳಿಗೆ ಆಣೆ ಇಟ್ಟ ಪ್ರಕಾರ கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் ದೇವರು ನಿನ್ನ ಸಂತಾನವನ್ನ உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் ಪಶು ವ್ಯವಸಾಯಗಳನ್ನೆಲ್ಲ உன் நிலத்தின் கனியிலும் ನಿನ್ನ ವ್ಯವಸಾಯಗಳ ಸ್ಥಳಗಳನ್ನ பரிபூர்ಣ நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். ஒரு ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ಮಾಡುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಕಟ್ಟಳೆಟ್ಟಿದ್ದಾನೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. போன வாரம் தான் இந்த பிரசங்கத்தை கேட்டீங்க. ಓದು ವಾರನೇ ಈ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿದ್ದೇವೆ. ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லி நம்முடைய ஐயா பிரசங்கம் பண்ணினார். ದೇವರು ನಿಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ಕೊಡುವನು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅಯ್ಯವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. பார்த்து கேக்குறேன், ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಕೇಳುತ್ತೇನೆ, எவ்வளவு பேருக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும்னு ಆಸೆ? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಸಮೃದ್ಧಿ ಬೇಕು ಎಂಬುವ ಆಸೆ? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋದಿಲ್ವಾ? கையை உயர்த்தி எனக்கு வேணும்னு சொல்ல மாட்டீங்க? ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಿಲ್ವಾ? ನನಗೆ ಬೇಕು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದು ಆಸೆ ಎಂಬುದಾಗಿದೆ. இந்த வார்த்தையை கேட்கும்போது ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳುವಾಗ ಪೂರ್ಣமான ಆಶೀರ್ವಾದ, ನನಗೆ ಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ, எல்லாமே அடங்கி போச்சுங்க. ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿದೆ. வாழும் வாழ்நாட்களிலே ನೀ ಬಾಳುವಂತ ಜೀವಮಾನದಲ್ಲಿ என்னெல்லாம் வேணுமோ, ನಿಮಗೆ ಏನೆಲ್ಲ ಬೇಕೋ எல்லாம் கிடைச்சிட்டா அது பூரணம் இல்ல? ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಿದಾಗ ಅದು ಪೂರ್ಣ. ஒருவேளை நீங்க என்னெல்லாம் ஆசை வச்சுக்கிறீங்களோ, ಒಂದು ವೇಳೆ ನೀವೇನೆಲ್ಲ ಆಸೆ ಇಟ್ಟಿದ್ದೀರೋ, ஏன்னா ஒரு சில ஆசைகளை வெளியே சொல்ல முடியாது. ಕೆಲವು ಆಸೆಗಳು ಹೊರಗೆ ಹೇಳೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. சாந்தியம்மா சிரிக்கிறாங்க. ಶಾಂತಿಯಮ್ಮನ್ ನಗುತ್ತಾರೆ. மகன்களுக்கும் கல்யாணம் பண்ண ஆசைதான். 2 ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡುವಂತ ಆಸೆ. ஒருத்தருக்கு ஒரு விதமான ஆசை. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ವಿಧವಾದಂತ ಆಸೆ. ಆಸೆ, ಕಾರು ಇಸ್ಕೊಳ್ಬೇಕಂತ, ಸೈಟ್ ವಾಗணும்னு ಆಸೆ, ಸೈಟ್ ತಗೊಳ್ಬೇಕಂತ ಆಸೆ, ಕಟ್ಟணும்னு ಆಸೆ, ಮನೆ ಕಟ್ಟಬೇಕೆಂಬ ಆಸೆ, படிக்கணும்னு ಆಸೆ, ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕೆಂಬ ಆಸೆ, ನನ್ನ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಉಳ್ಳವಳಾಗಬೇಕೆಂಬ ಆಸೆ. சொல்லிட்டு போனா நிறைய ஆசைகள். ಹೀಗೆ ಹೇಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅನೇಕ ಆಸೆಗಳು. எல்லா ஆசைகளும் பூரணமாய் நமக்கு கிடைக்கணும். ಎಲ್ಲಾ ಆಸೆಗಳು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸಿಗಬೇಕು. ஒரு லாயரா முழுமையா ஆவணும்னு சொன்னா, ಒಂದು ಲಾಯರ್ ಅದು ಪೂರ್ಣವಾಗಬೇಕಾದ್ರೆ அந்த லாயர் வந்து அவனுடைய கோர்ஸ் அவன் கம்ப்ளீட் பண்ணணும். ಅವನ ಕೋರ್ಸ್ ಅನ್ನ ಅದನ್ನು ಕಂಪ್ಲೀಟ್ ಅನ್ನ ಮಾಡಬೇಕು. எல்லா தகுந்தபடி அவன் செய்து முடிச்சாதான் ಈಸಿಯ ಪಕ್ಕಾ ಲಾಯರ್. ಎಲ್ಲ ತಕ್ಕಾಗಿ ಆತನು ಮುಗಿಸಿದ ನಂತರನೇ ಅವನು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಲಾಯರ್ ಆಗಿರ್ತಾನೆ. முன்னாடி எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, ಮುಂಚೆಲ್ಲ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಾಗ ஒரு டாக்டர் கிட்ட போவாங்க, ಒಂದು ವೈದ್ಯರ ಬಳಿ ಹೋಗ್ತಾರೆ. அவங்க உடல்நிலை பற்றி பகிர்ந்து கொள்வாங்க. ಅವರ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಅವರ ಬಳಿ ಹಂಚ್ಕೊಳ್ತಾರೆ. ಅವರು ಯಾರು என்னத்துக்கு போறாங்களோ எல்லாத்துக்கும் ಮೆಡಿಸಿನ್ ಕೊಡ್ತಾರೆ. ಯಾರು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೋ ಆ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಔಷಧಿಯನ್ನ ಕೊಡ್ತಾರೆ. இப்ப டாக்டர்ஸ் என்ன எப்படி தெரியுங்களா? ಈಗಿರುವಂತ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? ಕಣ್ಣಿಗೆ ஒரு டாக்டர், ಕಣ್ಣಿಗೆ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, ಪಲ್ಲಿಗೆ ஒரு டாக்டರ್, ಹಲ್ಲಿಗೆ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, ಲಂಗ್ಸ್ಗೆ ஒரு டாக்டರ್, ಒಂದು ಲಂಗ್ಸ್ಗೆ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, ಹಾರ್ಟ್ಗೆ ஒரு டாக்டರ್, ಒಂದು ಹಾರ್ಟ್ಗೆ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, ஒரு டாக்டರ್, ಲಿವರ್ಗೆ ಒಂದು ಡಾಕ್ಟರ್, ஒரு டாக்டர், ಕಿಡ್ನಿಗೆ ಒಂದು ಡಾಕ್ಟರ್. ಪಾಠ படிக்கிறாங்க. ಎಲ್ಲ ಪಾಠ ಆಗಿ ಅದ ಓದುತ್ತಿದ್ದಾರೆ. ಮುಳುಮೆಯಾ அவங்க ஆராய்ச்சி செய்யலன்னு சொன்னா, ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಅವರು ಅದನ್ನ ನೋಡೋದಿದ್ದರೆ அவங்கள வந்து ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல முடியாது. ಅವರೊಂದು ಕಿಡ್ನಿ ಸ್ಪೆಷಲಿಸ್ಟ್, ನೆಫ್ರಾಲಜಿಸ್ಟ್னு சொல்ல முடியாது. ಒಂದು ನೆಫ್ರಾಲಜಿಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳೋಕೆ, ಡೆಂಟಲಿಸ್ಟ್னு சொல்ல ಒಂದು முடியாது. ಡೆಂಟಲಿಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த துறையில அவர்கள் அழகாக முழுமையாக படித்தபடியினாலே, ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಅವರು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಓದಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ அந்த ஒரு முழுமையான பொசிஷன்ல அவர்கள் இருக்கிறார்கள். ಅವರು ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾದ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವಂತ ನೀವು ನಾವು ಸಹ இருந்து ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರ ಬಳಿ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த வசனத்துல 3 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ 3 ಕಾರ್ಯಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿವೆ. ಮೊದಲನೇದಾಗಿ உன் கற்பத்தின் கனி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ನಿನ್ನ ಸಂತಾನ ಎಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒரு முழுமையான ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், ಒಂದು ಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಗೆ ಸಿಗಬೇಕಾಗುತ್ತದೆ? முதல் ஆசீர்வாதம் அவனுடைய கற்பத்தின் கனிகள். ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ ಆತನ ಗರ್ಭದ ಒಂದು ಸಂತಾನದ ಆಶೀರ್ವಾದ. தம்பதிகள் திருமணமாயிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ದಂಪತಿಗಳು ಮದುವೆಯಾಗಿದ್ದಾರೆ, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ಅವರಿಗೆ ಮಕ್ಕಳ ಸೌಭಾಗ್ಯಗಳು ಇಲ್ಲ. முழுமையான
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ಒಂದು முடியவில்லை. ಸಂಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರೋದಿಲ್ಲ. கோவில்களுக்கு போறார்கள், ಅನೇಕ ದೇವಸ್ಥಾನಗಳಿಗೆ பல ಹೋಗುತ್ತಾರೆ, புண்ணிய ஸ்தலங்களுக்கு ಅನೇಕ போகிறார்கள், ಪುಣ್ಯ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ, எத்தனையோ மருந்து மாத்திரைகள் கூட அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ಎಷ್ಟೋ ಔಷಧಿಗಳನ್ನ ಅವರು ಸೇವನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஆனாலும் கூட ಆದರೂ ಸಹ அந்த தாய்மை முழுமையாய் அடைய முடியவில்லை. ಆ ತಾಯಿಯ ಸ್ಥಾನವನ್ನ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದಿರೋದಿಲ್ಲ. ஒரு பூரண ஆசீர்வாதத்துல ஒன்று என்ன தெரியுங்களா? ಒಂದು ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂಬುದನ್ನು ನೋಡುವಾಗ, சகோதரியாகிய நீங்களும் நானும் ಸಹೋದರಿಗಳಾಗಿರುವಂತ ನೀವು ನಾವು அந்த கற்பத்தின் கனியை நாம் பெற்றெடுக்கும் பொழுது, ಆ ಗರ್ಭದ ಫಲವನ್ನ ಹೊಂದಿ ಪಡೆಯುವಾಗ அந்த தாய்மை என்ற ஒரு முழு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ತಾಯಿ ಎಂಬುವಂತ ಸಮೃದ್ಧಿಯನ್ನ ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி என்றால் அந்த கற்பத்தின் கனி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்பதை நாம் மறக்க கூடாது. ಆ ಗರ್ಭದ ಫಲ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ತರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನ ನಾವು ಮರೆಯಬಾರದು ಪ್ರಿಯರೇ. சொல்லுகிறது, ಆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில், ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಪಿತೃಗಳಿಗೆ ಪ್ರಮಾಣ ಮಾಡಿದಂತ ದೇಶದಲ್ಲಿ கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ನಿನ್ನ ಗರ್ಭದ ಫಲವನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವೆನು. கர்த்தர் நமக்கென்று ஒரு இடத்தை வைத்திருப்பார் என்று சொன்னார். ದೇವರು ನಮಗೆಂದು ಸ್ಥಳವನ್ನ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುವಾಗ, ಸ್ಥಳத்தை நமக்கு கொடுப்பார் என்று ಒಂದು சொன்னார். ಸೂಚನೆ ಮಾಡಿದಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ, எக்ஸாம்பிள் ஆக இந்த கங்கமன குடியிலே, இந்த ஜாலலி பகுதியிலே தேவன் உன்னையும் என்னையும் வைத்திருப்பார் என்று சொன்னார். ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಜಾಲಲಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿರುವಾಗ, நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀವು ವಾಸಿಸುವುದಾದರೆ இந்த இடத்திலும் உன் கற்பத்தின் கனிகளை தேவனால் ஆசீர்வதிக்க ಈ முடியும். ಸ್ಥಳದಲ್ಲೂ ಸಹ ದೇವರು ನಿನ್ನ ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ. நீங்கள் இந்த ஜாலலி வட்டாரத்தில் இல்லாதபடிக்கு, ಒಂದು ವೇಳೆ ಈ ಜಾಲಲಿ ವಟಾರದಲ್ಲಿ ಇಲ್ಲದಿರುವಾಗ இருந்து கூட இங்க வந்திருக்கலாம். ಬೇರೆ ಸ್ಥಳಗಳಿಂದಲೂ ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿರಬಹುದು. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲು ಬಯಸುತ್ತಾನೋ, பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை தேவன் காண்பித்தது போல, ನಮ್ಮ ತಂದೆಯಾದಂತ ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಒಂದು ದೇಶವನ್ನು ತೋರಿಸಿಕೊಟ್ಟ ಪ್ರಕಾರ தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்கும் எனக்கும் கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தை ஆண்டவர் இந்நாட்களிலே கொடுத்திருக்கிறார். ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂತ ನಿನಗೂ ನನಗೂ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಲು ಬಯಸುತ್ತಾನೆ. சோ நாம் இருக்கிற இடத்திலே நாம் பெற்றிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை நீங்கள் மறந்து போக. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಹೆರುವಂತ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಲ್ಲಿ ಅವು ಯಾವ ಸಂದೇಹ ಇಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. அப்பா அம்மாவுக்கு என்ன ஆசைங்க? ಎಲ್ಲ ಅಪ್ಪ ಅಮ್ಮರಿಗೆ ಏನು ಒಂದು ಆಸೆ, பிள்ளைகளை பெற்றெடுத்த பிற்பாடு, ಮಕ್ಕಳನ್ನು ಹೆತ್ತ ನಂತರ அவங்கள நல்லா படிக்க வச்சு ஆளாக்கின பிற்பாடு, ಚೆನ್ನಾಗಿ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಕೊಟ್ಟು ದೊಡ್ಡ ಮನುಷ್ಯನಾಗಿ ಮಾಡಿದ ನಂತರ கல்யாணம் பண்றோம். ಅವ್ರಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಬೇಕು, ஆசீர்வாதமா இருக்கணும். ಅವರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ಯಾಕೆ ಓದಿಸುತ್ತೇವೆ? பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು, ಅವರು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. தாய்க்கும் தகப்பனுக்கும் தம் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ಒಂದೊಂದು ತಾಯಿಗೂ ತಂದೆಗೂ ತನ್ನ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದೇ ಆಸೆ. ಆದರೆ அந்த பிள்ளைக்கு இனி ஒரு காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಇನ್ನು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡಬೇಕು. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ಇಂಥ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಅವರು ಹೊಂದಬೇಕಾದರೆ செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் கூட இருக்கிறது. ಅವರು ಮಾಡಬೇಕಾದಂತ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು ಪ್ರಿಯರೇ. அதே அதிகாரம், ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, ಮೊದಲು 2 ವಚನಗಳನ್ನು ಓದುವಾಗ, தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு, ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನೀನು ಪರಿಪಾಲಿಸುವಂತೆ, முதலாவதாக ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ தேவ கட்டளையின்படி செய்ய கவனமாயிருக்க வேண்டும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದರಲ್ಲಿ ನೀವು ಜ್ಞಾಪಕ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ದೇವರ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ கொஞ்சம் பேருக்கு எப்படி தெரியுங்களா? ಕೆಲವರಿಗೆ ಹೇಗೆ ಅಂತ ನೋಡುವಾಗ, பாஸ்டர் சொல்லிட்டாரு, ಪಾಸ್ಟರೇ ಹೇಳಿದ್ರು, இந்த 7ஆம் மாதத்துல ಈ 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ பரிபூர்ண ஆசீர்வாதம் ನಿನಗೆ ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಹೊಂದುವೆ. ಸತ್ಯವೇ? அது உண்மைதான். ಅದು ಸತ್ಯ. ஆனா அதை பெற்றுக்கொள்றது யார்கிட்ட இருக்கு? ಅದು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯ ಯಾರಲ್ಲಿ ಬಳಿ ಇದೆ? ಅದು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ, இல்லீங்களா? ಹೌದಲ್ವಾ? ஒரு கடையில நல்ல ஒரு சேலை விக்குதுன்னு வெச்சுக்கங்க, லேடீஸ் மீட்டிங் இது. ಒಂದು ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಒಂದು ಸ್ಯಾರಿ ಮಾರಾಟ ಮಾಡುವಾಗ கடைக்கு போய் வாங்குனாதான் அது நமக்கு சொந்தம். ಆ ಅಂಗಡಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡಾಗಲೇ ಅದು ನಮಗೆ ಸ್ವಂತ. கேட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕು. அவருடைய ஆசீர்வாதம் கூட அப்படிதான். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಸಹ ಹಾಗೆ ಪ್ರಿಯರೇ. ஆசீர்வாதங்களை அவருடைய கரங்களிலே வைத்திரு. ದೇವರು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ನಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ವಿಶೇಷವಾಗಿ இந்த 7ஆம் மாதத்திலே பரிபூರ್ಣ ಆಶೀರ್ವಾದத்தை வைத்து ಕಾತುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. ವಿಶೇಷವಾಗಿ 7ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣವಾದಂತಹ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. நீங்களும் ನಾನು பெற்றுಕೊಳ್ಳ ಈ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನೀವು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ಆಂಡ್ರೂಡಿಯ
கட்டளைகளின்படி செய்ய ದೇವರ ಆಜ್ಞೆಗಳ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವರಾಗಿ இருக்க வேண்டும். ನಾವು ಬಹಳ ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. எல்லாத்திலும் கவனமா இருப்பாங்க. ಇಂದು ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. மாசத்துக்கு முன்னால பத்திரிக்கை கொடுக்கறாங்கம்மா ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪತ್ರಿಕೆಗಳನ್ನು ಹಂಚುತ್ತಾರೆ. கவனமா இருக்காங்க. ಎಷ್ಟು ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತಾರೆ. ಮರೆಕರದಿಲ್ಲ. ಆ ದಿನಾಂಕವನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ. ಆ ಜನರನ್ನು ಮರೆಯೋದಿಲ್ಲ. ಗಮನமா ಇருந்து ಅಷ್ಟು ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಕಲந்துಕೊಳ್ಳುகிறார்கள். ಅದರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. ಸಂತೋಷ, ಬಹಳ ಸಂತೋಷ. ಸ್ವಂತங்களை நேசிக்கிறீர்கள். ನೀವು ಅಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ಸ್ವಂತಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಾ, ಅಷ್ಟು ಮಾತ್ರಕ್ಕೆ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಾ. ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ಆದರೆ ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರಾಗಿದ್ದೀರಾ. ಕೀழ்ಪಡಿகிறீர்களா? ಅವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರಾ? ಅವರ ಕಟ್ಟಳೆಗಳಲ್ಲಿ ಒಂದು, ಅವರ ಆಜ್ಞೆಗಳಲ್ಲಿ ಒಂದು, ತಾಯಿಯ ತಗಪ್ಪನೇ ನೀ ಗಣಮನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ, ನಿನ್ನ ತಾಯಿ ತಂದೆನ ಘನಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿದೆ. ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ ಎಂಬುದಾಗಿದೆ. ಕದಿಯಬಾರದೆಂಬುದಾಗಿದೆ. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறீர்கள்? ಇವತ್ತಿರುವಂತ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದೀರಾ? ನೀವು ಮದುವೆ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ, ನೀವು ಮದುವೆ ಆಗದಿದ್ದರೂ ಸರಿ, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிகிறீர்களா? ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೆ ನೀವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರಾ? ஆண்டவருடைய கட்டளையை செய்ய கவனமாயிரு வேதம் சொல்லுது. ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿ. 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನ ದೇವರು ನಮಗೆ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದ್ದಾನೆ. செய்யாததனால தான் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியல. ಮಾಡದೇ ಇದ್ದಾಗಲೇ ಕಾನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರವೇಶ ಮಾಡೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ದೇಶத்தை வைத்திருக்கிறேன். ದೇವರು ಹೇಳ್ತಾನೆ, ದೇಶವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ, கொடுக்க போறேன், ಅದು ನಾನು ಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡಲಿದ್ದೇನೆ, ಪೂರ್ಣமா ಆಶೀರ್ವದಿக்க போறேன், ಅದರಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುತ್ತೇನೆ. ಸಂತೋಷವೇ. அந்த ஆசீர்வாதத்தை, ಆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಪೂರ್ಣமா பெற்றுக்கணும்னா ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ நாம் ஆண்டவருடைய கட்டளையை செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். ಹೆತ್ತವರಾದಂತ ನಾವು ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಅನುಸರಿಸುವವರಾಗಿರಬೇಕು. ಮಕ್ಕಳು ಸಹ ಹಾಗೆ. ಆಶೀರ್ವಾದத்தை பெறணும்னா ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ கட்டளையை செய்ய கவனமாய் இருக்க, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ನೆರವೇರಿಸುವುದರಲ್ಲಿ ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ಆಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಕಟ್ಟಳೆ ಕೊಡು. ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. ಆದಿಕಾಂಡ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ಆಬ್ರಹಾಮಕ್ಕೆ ಕಟ್ಟಳೆ ಕೊಡುಕ್கிறார். ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. ಯಾವ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮಾಡಿದನು? ನಿನ್ನ ದೇಶವನ್ನ, ನಿನ್ನ ಒಂದು ಜನಾಂಗವನ್ನ, ನಿನ್ನ ಮನೆಯವರನ್ನ ನೀನು ಬಿಟ್ಟು ಹೊರಡುವಾಗ ನಾನು ತೋರಿಸುವ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋಗು. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣವ? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ? ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. கட்டளை கொடுத்தாரு. ದೇವರು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದನು. என்ன மாதிரி கட்டளை பாருங்களே. ಎಂತ ಒಂದು ಆಜ್ಞೆ ನೋಡಿರಿ. வீட்டை விடு, ನಿನ್ನ ಸ್ವದೇಶವನ್ನ ಬಿಡು, விடு, ನಿನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಬಿಡು, தேசத்தை விடு, ನಿನ್ನ ದೇಶವನ್ನ ಬಿಡು, நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ, ನಾನು ತೋರಿಸುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗು. இப்போ உங்களை பார்த்து சொன்னாங்கன்னு வெச்சுக்கங்க, ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರೆ, ஒரு வேலையை விடுமானா ஒரு அம்மா விட மாட்டேங்குது. ಒಂದು ಕೆಲಸ ಬಿಡಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿದಾಗ್ಲೂ ಕೆಲಸ ಬಿಡೋದಿಲ್ಲ. ಪ್ರಾಮಿಸ್ பண்றாங்க, ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ, வாக்குத்தத்தம் பண்றாங்க, ವಾಗ್ದಾನ ಮಾಡ್ತಾರೆ. புள்ள சம்பாரிச்சனா வேலை விட்டு ஊழியம் செய்வாங்கறாங்க. ನನ್ನ ಮಗು ಸಂಪಾದನೆ ಮಾಡುವಾಗ ಕೆಲಸ ಬಿಟ್ಟು ಸೇವೆ விடல. ಒಂದಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೇ ಇಲ್ಲ, ಇನ್ನೊಂದಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲೇ ಇಲ್ಲ. என்ன வாக்குத்தத்தம், என்ன ವಾಗ್ದಾನ, என்ன ಪ್ರಾಮಿಸ್ பாருங்க. ಎಂತ ವಾಗ್ದಾನಗಳು ನೋಡಿರಿ. சொல்றாரு, ಪ್ರಸಂಗಿ ಹೇಳ್ತಾರೆ, நீ வாக்குத்தத்தம் பண்ணாத, ನೀನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಬೇಡ, அதை நிறைவேற்றுன்னு சொல்றாரு. ಮಾಡಿದ ನಂತರ ಅದು ನೆರವೇರಿಸು ಎಂಬುದಾಗಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು. ಇದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ವಾಗ್ದಾನ. ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲವನ್ನ ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಹೊರಡು ಹಾಗೆ ಹೇಳಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತಾನೆ. ನಾನು ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುವೆನು, ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನ ಪ್ರತ್ಯಾಖ್ಯೆಗೆ ತರುವೆನು, ನೀನು ಆಶೀರ್ವಾದದ ನಿಧಿಯಾಗಿರುವೆ. ಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ, ಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಬೇಕಾ? ನಿನ್ನ ಮಗುವಿಗೆ ಬೇಕಾ? ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿರು. ದೇವರ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವ ಗಮನ ಉಳ್ಳವರಿಗೆ, ಬಹಳ ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. ನಿನ್ನ ಕುಟುಂಬವು, ನಿನ್ನ ದೇಶವ ಇಲ್ಲ ಆಶೀರ್ವಾದನ, ಯಾವ್ದನ್ನ ಆರಿಸುತ್ತೀರಾ? ಹೇಳಿರಿ, ಯಾವುದನ್ನ ಆರಿಸುತ್ತೀರಾ? கவனமா கேட்டுக்க, என்ன சூஸ் பண்ணுவ? பாத்தியா? ಆಶೀರ್ವಾದ. என்னத்தை சூஸ் பண்ணுவீங்க? ಆಶೀರ್ವಾದ. ಆಶೀರ್ವಾದத்தை ಚೂಸ್ பண்ணுங்க. ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಆರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. சொல்லிட்டாரு, ಆತನು ಹೇಳಿದನು, ಗರ್ಭத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பேன். ನಿನ್ನ ಗರ್ಭದ ಫಲವನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವೆನು. ஒரு பாயிண்ட் உன் பிள்ளை. 3 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗ ನಿನ್ನ ಮಗು. ಆಂಡರ್
ಆಶೀರ್ವದಿಸணும்னா ದೇವರು ಅದನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳು ವಿಸ್ತಾರ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಗಳ ರೀತಿ ಅದು ಸಮುದ್ರದ ಮರಳಾಗಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ அருமையான தாய்மார்களே ಪ್ರೀತಿಯ ತಾಯಿಂದಿರೇ சபையில இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் ಸಭೆಯಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಳುತ್ತೇನೆ கர்த்தருடைய சத்தத்தை ಗಮನವಾಗಿ ಕೇಳು ಅದன்படி செய்ய கற்றுக்கொள் ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಗಮನವಾಗಿ ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ನಡೆಯಿರಿ ಆಬ್ರಹಾಮ್ ಕೇಟಾರೆ ಆಬ್ರಹಾಮನು ಕೇಳಿದನು என்ன நடந்துச்சு தெரியுங்களா ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ ಆಂಡவர் ವಾಕ್ಕು ಕೊಡುತ್ತಾರೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನು பெரிய ஜாதியாக்குவேன் ನಿನ್ನ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುವೆನು பெரிய ஜாதியாப்பேன் ದೊಡ್ಡ ಜನಾಂಗ நான் ஆசீர்வதிப்பேன் ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು பூமி வேதம் சொல்லுது ಸತ್ಯ ವೇದ ಹೇಳುತ್ತೆ ಭೂಮಿ ತಾಂಗ முடியல அவருடைய ஆசீர்வாதத்தை ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಭೂಮಿ ತಾಳಿಕೊಳ್ಳಲು ಆಗಲಿಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆಂಡವருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானோ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ನೀನು ಗಮನವಾಗಿ ಕಿವಿ ಕೊಡುವಾಗ ஆசீர்வாதத்தை குறித்து ஜனங்கள் பேசுகிறார்களோ இல்லையೋ இந்த பூமி பேசும் பெரிய ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದದ ಕುರಿತು ಜನರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ ಇಲ್ವೋ ಈ ಭೂಮಿ ಮಾತನಾಡುವಂತದಾಗಿದೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ இன்னைக்கு கணவன் பேச்ச மனைவி கேக்குறதில்ல ನಿಮ್ಮ ಗಂಡನ ಮಾತು ಹೆಂಡತಿ ಕೇಳೋದಿಲ್ಲ மனைவிகள் கணவன் பேச்ச கேக்குறதில்ல ಹೆಂಡತಿರು ಗಂಡನ ಮಾತನ್ನ ಕೇಳೋದಿಲ್ಲ பிள்ளைகள் பெற்றோர்களுடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிகிறது ಹೆತ್ತವರ ಮಾತು ಮಕ್ಕಳು ಕೇಳೋದಿಲ್ಲ ಯಜಮಾನனுடைய வார்த்தைக்கு வேலைக்காரர்கள் கீழ்ப்படிகிறது ಯಜಮಾನನ ಮಾತಿಗೆ ಕೆಲಸಗಾರರು ಕೇಳೋದಿಲ್ಲ அவன் சொல்வான் இப்படி செய்யணுமா ಆತನು ಹೇಳ್ತಾನೆ ಹೀಗೆ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ வழியா போவார் ಇವರು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ பத்தி தெரியுதானங்க ಯೋನ ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿರಲ್ವಾ சொன்னாரு நினிவேக்கு போ ದೇವರು ಹೇಳುದು ನೆನೆವೆಗೆ ಹೋಗು அவங்களுக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்லு ಅವರಿಗೆ ನೀನು ಪ್ರವಾದಿಸು அவங்களுக்கு அழிவு வருதுன்னு சொல்லு ಅವರಿಗೆ ಅಳಿವು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂದು ಜನங்களை ಕಾಪಾತ வழிய ಪಾರು ಆ ಜನನ ಕಾಪಾಡೋದಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕು அவ்வளவு சொல்லி கொடு ಅಷ್ಟು ಹೇಳಿದ್ರು இவர் வேற வழி போறார் ಅವರು ಬೇರೆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ அது என்ன ನಡೆದದ್ದು ಏನು மீன் வயித்துல நாத்தத்துல உட்கார்ந்துக்கிறதா மிச்சம் ಆ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆ ಆ ನಾಥದಲ್ಲಿ ಕುಳಿತಂತ ಸ್ಥಾನ யோசிக்கிறார் ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಹಳ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ இவ்வளவு இக்கட்டா இருக்கு ಏನಪ್ಪಾ ಇಲ್ಲಿ ಇಷ್ಟು ಇಕ್ಕಟ್ಟು எங்க பெட்ரூம் எப்படி இருக்கு ನನ್ನ ಬೆಡ್ರೂಮ್ ಹೇಗಿದೆ பெட் எப்படி இருக்கு ನನ್ನ ಬೆಡ್ ಹೆಂಗಿದೆ ஏசி ಎಂತ ಎಸಿ காற்று ಎಂತ ಗಾಳಿ இப்படி எல்லாம் இருந்த நானு ಹೀಗೆಲ್ಲ ಇದ್ದಂತ ನಾನು அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனது ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದೆ ಹೋದಂತ ನಾನು மீன் வயித்துல நாத்தத்துல உட்கார்ந்து இருக்கேன் ಆ சொல்ல ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಲಿ ಆ ನಾಥದಲ್ಲಿದ್ದೇನೆ வேணுங்களா ಬೇಕಾ அவருடைய கட்டளைக்கு நீங்க செவி கொடுக்கலன்னா ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡದಿದ್ರೆ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் போகிறது மாத்திரமல்ல ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ சந்திக்க வேண்டிய ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸಂಧಿಸುತ್ತೀರಾ கேளுங்க வாலிப பிள்ளைகளே ಕೇಳಿರಿ ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ நீங்க யார வேணா ஏமாற்றலாம் ನೀವು ಯಾರು ಬೇಕಾದ್ರೂ ಏಮಾರಿಸಬಹುದು உண்டாக்கின தெய்வத்தை ஒரு நாளும் ನೀನು ಉಂಟು ಮಾಡಿ ದೇವರನ್ನ ಒಂದು ಕ್ಷಣ ಸಹ ಏಮಾರಿಸೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ನಿನ್ನನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದ್ದಾನೆ ನಿನ್ನನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ಅವರ ಮಗುವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ದಾನೆ ಯಾಕೆ ಗೊತ್ತಾ சத்தத்திற்கு உண்மையாய் நீங்கள் செவி சாய்ப்பீர்கள் என்று ಅವರ ಶಬ್ದಕ್ಕೆ ನಿಜವಾಗಿ ನೀವು ಕಿವಿಯನ್ನು ಕೊಡುವವರಾಗಿರುವುದರಿಂದ பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟು எப்படி சொல்வாங்க ಕೆಲವು ನನ್ನ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ மா நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன் ಅಮ್ಮ ನಾನು ಬಹಳ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀನಿ எவ்வளவு பிரயாசப்படுறேன் ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸಗಳನ್ನ ಮಾಡ್ತೇನೆ என்னால வாங்க முடியல ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ கட்ட முடியல ಇದನ್ನ ನನ್ನಿಂದ ಕಟ್ಟೋದಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ என்னன்னு தெரியல ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ இந்த சீக்ரெட் என்ன தெரியுங்களா ಅದರ ರಹಸ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ உனக்கு உண்மையா நீ நினைக்கிறது உன் வாழ்க்கையில நடக்காம போற காரணம் என்ன தெரியுமா ನೀನ್ ನೆನೆಸುವುದು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆಯದೇ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ கட்டளைக்கு நீ கீழ்ப்படியல ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನೀನು ವಿಧೇಯರಾಗುತ್ತಿಲ್ಲ பரிசுத்த நாளை ஓய்வு நாளாக நாம் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ಪರಿಶುದ್ಧ ದಿನ ಈ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ஆசரிக்கிறீங்க ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆಚರಣೆ ಮಾಡ್ತೀರಾ தேவ சபைக்கு ஒழுங்கா வரீங்க ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ ದೇವರ ಸಮಯಕ್ಕೆ ತಕ್ಕಾಗಿ ಬರ್ತೀರಾ ಬಂದವರೆಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಹಾಡಾಡ್ತೀರಾ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ ಎಷ್ಟು ಜನ ಸತ್ಯ ವೇದವನ್ನ ಓದುತ್ತೀರಾ நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்காவிட்டால் ನೀವು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ನಿಜವಾಗಿ ಕಿವಿಗೊಡದಿದ್ದರೆ கண்டிப்பாக கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது ಖಂಡಿತವಾಗಿ ಗರ್ಭದ ಫಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರೋಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಸ್ತ್ರೀ ತನ್ನ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುವಳು கட்டுகிறாள் ಆಕೆ ಹೇಗೆ ಕಟ್ಟುತ್ತಾಳೆ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஸ்திரீ தான் புத்தியாய் ஞானமாய் தன் வீட்டை கட்ட முடியும் ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವ ಮಗಳೇ ಬುದ್ಧಿಯಾಗಿ ಜ್ಞಾನವಾಗಿ ಮನೆಯನ್ನ ಕಟ್ಟುವವಳಾಗಿದ್ದಾಳೆ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವನಾಮನ ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ சத்தத்திற்கு செவி கொடு ನಾವು ಸಹ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವವರಾಗಿರೋಣ மகனை ஈசாக்கை கொடுத்தார் ಸುಂದರವಾದಂತ ಮಗನ ಈಸಾಕನನ್ನು ಪಡೆದುಕೊಂಡನು ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா இல்லீங்களா ಈಸಾಕನ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದನೇ ಇಲ್ವಾ ஆசீர்வதித்தார் தெரியுங்களா ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಗೊತ್ತು
ಅವನ್ விதை விதைத்தான், ಅವನ್ ಬೀಜವನ್ನ ಬಿತ್ತಿದನು, 100 ಮಡಂಗು 100ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ. விவசாய பார்த்து கேட்டீங்கன்னா ಒಂದು ವ್ಯವಸಾಯ ನೋಡಿ ಕೇಳುವಾಗ சொல்லுவாங்க, ಅವರು ಹೇಳಿದ್ರು, அம்மா எல்லாம் விதைச்சிட்டேன், ಅಮ್ಮ ಎಲ್ಲವನ್ನ ಬಿತ್ತಿದೆ, இந்த வருஷம் மழை இல்லாத போயிடுச்சு, ಈ ವರ್ಷ ಮಳೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯ್ತು, தண்ணீர் இல்லாத ஆயிடுச்சு, ನೀರಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತು, நல்ல பலன் கிடைக்கலமா, ಒಳ್ಳೆ ಫಲ ಸಿಗಲಿಲ್ಲಮ್ಮ. இன்னொருத்தர கேட்டீங்கன்னு சொன்னா ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕೇಳುವಾಗ ஏதோ கொஞ்சம் கிடைச்சது, ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಮಟ್ಟಿಗೆ ಸಿಕ್ಕಿತ್ತು. கேட்டீங்கன்னா ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಕೇಳುವಾಗ பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. பூரண ஆசீர்வாதம். ಅದು ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲ. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். ಅಬ್ರಹಾಮ್ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟನು. அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கு தேவன் பூரண ஆசீர்வாதம். ಅವನ ಮಗನಾದಂತ ಈಸಾಕನಿಗೆ ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ. 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ದೇವರ ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. ಸ್ವಾಸ್ತಿಕಯ್ಯ 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ, 100ಕ್ಕೆ 100, 100ಕ್ಕೆ 100ರಷ್ಟು ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ಆಶೀರ್ವಾದವನ್ನ ನಾವು ಹೊಂದುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. சொல்ல நல்லாதான் இருக்கு, ಹೇಳಲು ಚೆನ್ನಾಗಿದೆ. இனி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ಇನ್ನೂ ಒಂದು ಮಾತನ್ನ ಹೇಳಿರಿ. உண்மையாய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், ನಿಜವಾಗಿ ನಾನು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುತ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஈசாக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். ಈಸಾಕನು ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟನು. எப்படி அவங்க அப்பா சொன்னாரோ அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாரு. ಹೇಗೆ ಅವ್ರ ತಂದೆ ಹೇಳಿದ್ರು ಅದೇ ಪ್ರಕಾರ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡನು. பாருங்களேன், அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, யாக்கோபு. ಆತನಿಗೆ ಒಂದು ಮಗು ಜನಿಸಿದನು, ಯಾಕೋಬನು. ஆண்டவர் ஆசீர்வதிக்காம விட்டாரா? ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡದ ಬಿಟ್ಟನ. இரு பரிவாரங்களோடு, 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳು, நன்மைகளோடு, 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದದೊಟ್ಟಿಗೆ நிற்கும்படியா ತಲೆ ಎತ್ತು ನಿಲ್ಲುವಂತ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். ಆಶೀರ್ವಾದವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟನು. ನೀವು ನಾವು ಸಹ கட்டளையின்படி செய்ய, ದೇವರ ಆಜ್ಞೆಗಳ ಪ್ರಕಾರ ಮಾಡುವಾಗ, ನಾವು ಗಮನ ಉಳ್ಳವರಾಗಿರುವಾಗ, ಆಬ್ರಹಾಮೈ ಆಶೀರ್ವದಿತು போல தேவன் உன்னை ಅಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ ಪ್ರಕಾರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், ನಿನ್ನ ಪಶುಗಳ ಫಲಗಳಲ್ಲಿ இரண்டாவதாக அந்த வார்த்தை சொல்கிறது, ಎರಡನೇ ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಮಾತ್ರವಲ್ಲ, கர்த்தர் ದೇವರು உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன்னை ಆ ஆசீர்வதிப்பார். ಪಶುಗಳನ್ನ ಸಹ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க தைரியமா சொல்லுவீங்க, ಇಲ್ಲಿರುವವರೆಲ್ಲ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಿರಿ, எங்க வீட்ல மிருக ஜீவன்கள் கிடையாது, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಪಶುಗಳು ಇಲ್ಲ. உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுங்களா? ನಿಮಗೊಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. நாயை வித்து பணக்காரனா இருக்கான், ನಾಯಿಗಳನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡಿ ಸಾಹುಕಾರಾಗಿದ್ದಾರೆ, பணக்காரனா ಕತ್ತೆಗಳನ್ನ ಮಾರಿ ಸಾಹುಕಾರಾದವರುಂಟು, கழுத பால வித்து இன்னைக்கு கோடீஸ்வரனா மில்லியனரா இருக்கான். ಕತ್ತೆ ಹಾಲನ್ನ ಮಾರಾಟ ಮಾಡಿ ಆತನು ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு இந்த மிருக ஜீவன்களை, ஆடு மாடுகளை வளர்க்கிறவர்களுக்கு தான் அந்த அருமை ಆ தெரியும். ಕುರಿ ಮೇಕೆ ಮಂದೆಗಳನ್ನು ಮೇಯಿಸುವವರಿಗೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಗೊತ್ತುಂಟು. அவங்க காத்துட்டே இருப்பாங்க, ಅವ್ರು ಕಾಯುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. ஐயோ இந்த ஆடு குட்டி போடாதா, ಈ ಒಂದು ಕುರಿ ಮೇಕೆ ಮರಿ ಹಾಕಲ್ವಾ, ஆடு குட்டி போட்டுச்சுன்னே வச்சுக்கங்களேன், ಆ ಮೇಕೆ ಮರಿ ಹಾಕಿದಾಗ அவங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுங்களா? ಅವ್ರು ಏನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, பையன் குட்டி போடக்கூடாது, ಅದು ಗಂಡು ಅನ್ನ ಹಾಕಬಾರ್ದು, ಅದು ಹೆಣ್ಣನ್ನ ಹಾಕಬೇಕು, next ಇದು இன்னொரு குட்டி போடுவேன், ಅದು ಇನ್ನೊಂದು ಮರಿಯನ್ನ பெருகணும், ಅದನ್ನ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗಬೇಕು, பழகி பெருகிக்கொண்டே போகணும். ಅದು ಹಾಗೇ ಅಭಿವೃದ್ಧಿ ಆಗ್ತಾ ಹೋಗ್ಬೇಕು. பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படினீங்கன்னு சொன்னா, ನೀವು ದೇವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, ದೇವರು ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನ, பூரணமான ஆசீர்வாதத்தை, ಆ ಪೂರ್ಣವಾದಂತ ಸಮೃದ್ಧಿಯನ್ನ இன்னும் பரிபூரணம் அடைய தேவன் ಇನ್ನು ಅದು 2ರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡುವನು. பண்ணிட்டே போயிட்டே, ಅದು ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನ ಮಾಡುತ್ತಲೇ ಹೋಗ್ತಾನೆ. இதை யோசிக்கும் போது, படிக்கும் போது என்ன ஞாபகம் வருது? ಇದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ, ಓದುವಾಗ ಏನು ಜ್ಞಾಪಕ ಬರುತ್ತದೆ? யாக்கோபு ஞாபகம் வருது. ಯಾಕೋಬನು ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ. ಅವನು ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸುವವನು, மேய்ச்சிட்டு இருந்தாரு, ಮಂದೆ ಮೇಯಿಸುವವನು, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, ಅವನು ಮೇಕೆಗೆ ಮರಿಯನ್ನು ಮೇಯಿಸುವವನು, மேய்க்கிறாரு மாமனார் வீட்ல. ಆ ಮಂದೆಯನ್ನು ಮೇಯಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னும் 7 வருஷம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாரு, அந்த விஷயம் நமக்கு வேண்டாம். ಆ 7 ವರ್ಷಗಳು ಆತನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿಗೆ ಮಾಡ್ತಾನೆ. அங்க ஒரு வார்த்தை வருகிறது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತದೆ, இவர் போய் சண்டை போடுறாரு, நான் இவ்வளவு ஆடெல்லாம் வளர்த்து ಮಲ್ಟಿಪ್ಲೈ பண்ணனே, ಇವ್ರು ಹೋಗಿ ಜಗಳ ಆಡ್ತಾರೆ, ನಾನು ಇಷ್ಟ ಮಂದೆನ ಅಭಿವೃದ್ಧಿ ಮಾಡಿದ್ದೇನಲ್ಲ, இவ்வளவுதானா, ನನಗೆ ಇಷ್ಟೇನಾ, இன்னும் கொடுக்கணுமே, ನನಗೆ ಇನ್ನೂ ಕೊಡಬೇಕು. அப்ப இவர் அங்க ஒரு ட்ரிக்ஸ் பண்றாரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. இந்த மாதிரி புள்ளி இருக்கிற ஆடெல்லாம் என்ன பண்ணணும், ಈ ತರ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಿರುವಂತ ಮೇಕೆಗಳೆಲ್ಲ, அதுல ஏதாவது ಮಚ್ಚೆ இருக்கிற ஆடெல்லாம் எனக்கு கொடுத்துறணும், ಆ ಮಚ್ಚೆ ಇರುವಂತ ಮೇಕೆಗಳೆಲ್ಲ ನನಗೆ ಕೊಟ್ಬಿಡು, இந்த ಆಡெல்லாம் நீங்க எடுத்துக்கோ, ಈ ಮೇಕೆಗಳೆಲ್ಲ ನೀನ್ ತೆಗೆದುಕೋ. மாமனாரும் அப்படிதான் சொல்லிட்டாரு. ಅವ್ರ ಮಾವನು ಹಾಗೆ ಹೇಳಿದ್ರು. சரி, இப்ப இந்த ஆடுங்களெல்லாம் மாத்தணும் இவரு, ಈ ಮೇಕೆಗಳೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಬೇಕು. ಅವರು சாப்பாட்டுல என்னன்னோ போட்டு நல்லா உண்டாக்குறாரு, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದಂತ ಆಹಾರಗಳನ್ನ ಸಿದ್ಧತೆ ಮಾಡಿ ಕೊಡ್ತಾರೆ. இப்ப ஆடை பார்த்தா ಆ ಮೇಕೆಗಳನ್ನ ನೋಡುವಾಗ புள்ளி உள்ள ஆடுதான் இருக்குது, ಎಲ್ಲ ಮಚ್ಚೆ ಉಳ್ಳ ಮೇಕೆಗಳಾಗೇ ಇದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை தட்டி
தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡಿರಿ. ಇದು ಯಾರಿಂದ ಆಯ್ತು? அப்பா அம்மா கவனமா ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. ಆಗ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಗಮನವಾಗಿ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟನು. பாருங்க பிள்ளைங்க ನೋಡಿರಿ ಮಕ್ಕಳೇ, ஆசீர்ವಾದத்தை ಅள்ளி எடுக்கறாங்க. ಆಶೀರ್ವಾದನ ಬಾಚಿ ತೆಗೆದುತ್ತಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதத்தை ಅள்ளி எடுக்கறாங்க. ಆಶೀರ್ವಾದನ ಬಾಚಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. செவி கொடுப்பீங்கன்னு சொன்னா ನೀವು ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವಾಗ பிள்ளைங்க ஆசೀರ್ವಾದத்தை ಅள்ளಿ எடுத்துட்டு ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಬಾಚಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை இல்லையா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ಬೇಕನ್ನೋ ಆಸೆ ಇಲ್ವಾ? ಎಲ್ಲರೂ ஆபிரகாம் ವಯಸ್ಸಾயிட்டாரு. ಅಬ್ರಹಾಮಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು, பிள்ளைங்களை பார்க்கறாரு. ಕುಳಿತು ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ವಯಸ್ಸಾயிட்டாரு. ಈಸಾಕನಿಗೆ ವಯಸ್ಸಾಯ್ತು, பிள்ளைங்களை பார்க்கறாரு. ಕುಳಿತು ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. யாக்கோபு அப்படிதான் சம்பாதிச்சிட்டாரு. ಯಾಕೋಬನ ಹಾಗೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಂಡನು. ஆண்டவருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார். ಯಾಕೋಬನ ದೇವರ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿಗೊಟ್ಟವನಾದನು. ಯೋಸೇಫನ ஒரு பிள்ளை. ಅವನಿಗೆ ಯೋಸೇಫನೆಂಬ ಮಗನು ಜನಿಸಿದನು. ನೀವು ಕರಗಳನ್ನ ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದಂತ ಕಾರ್ಯ, ಎಷ್ಟು ಸೌಂದರ್ಯ ನೋಡಿರಿ. ಆ ಒಂದು ಸಂತಾನ, ಆ ಮಕ್ಕಳು, ಆ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಎಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗರ್ಭದ ಫಲದ ಮುಖಾಂತರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ, ಆ ಪಶುಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೋಡಿರಿ, ಯೋಸೇಫನು ದೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಬರಗಾಲ ಉಂಟಾಯ್ತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವರು ಮಾತ್ರ ಎಲ್ಲವನ್ನ ಸೇರಿಸಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ಇನ್ನೊಂದು ವಾರ್ತೆ சொல்லுது. ಒಂದನೇ ವಚನದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಮಾತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅವರ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಟ್ಟು ನಡೆದರೆ கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ಕರ್ತನಾದಂತ ದೇವರು ಸಕಲ ಜಾತಿಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತವಾಗಿರುವನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಗೋ ಪಂಚಮ್ ಕಾಣப்படுகிறது. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಬರಗಾಲ ಕಾಣಲ್ಪಟ್ಟಿದೆ. ಜನರು ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ, ಪಟ್ಟಿಣಿಯುಮಾಯಿ ಸತ್ತುಕೊಂಡಿರುತ್ತಾರೆ, ಹಸಿವೆಗಳಿಂದ ನರಳಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ ಹೋದರೂ ಆಹಾರವಿಲ್ಲದೆ ಅವರು ತವಕ ಪಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಈ ವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ, ಈ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಹೇಳಿತು ಹಾಗೆ ಭೂಮಿಯಲ್ಲಿರುವಂತಹ ಸಕಲ ಜಾತಿಗಳ ಮೇಲೆ ನಿನ್ನನ್ನು ಮೇಲಾಗಿಡುವೆನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹೀಗೆ ಯೋಸೇಫನು ಹೇಗಿದ್ದಾನೆ? ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ, ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ, ಒಂದು ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ. ಕಾರಣವೇನಂತ ನೋಡುವಾಗ ಅವರು ಇದ್ದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದನು, ಬಹಳ ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದನು. ಆತನು ಸುಳ್ಳು ಹೇಳಲಿಲ್ಲ, ಸುಳ್ಳೇ ಹೇಳಲಿಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ತನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು, ಸುಳ್ಳು ಹೇಳುವಂತ ನಾಲಿಗೆಗಳನ್ನು ದೇವರು ಕತ್ತರಿಸುವನು, ಸುಳ್ಳು ಹೇಳುವವನು ದೇವರನ್ನು ಹಗೆ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಷ್ಟು ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೋಡಿರಿ, ದೇವರು ಆತನ ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದನು. ಅವ್ರ ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ಸಂತಾನದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವೆನು. ಈಗ ಇವರು ಉನ್ನತವಾದಂತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಸಾಧಾರಣವಾದಂತ ಸ್ಥಾನವಲ್ಲ ಪ್ರಿಯವರೇ. ಎಲ್ಲರನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವಂತ ಸ್ಥಾನ, ಎಲ್ಲರನ್ನ ಪೋಷಣೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಾನ, ಬರೆದಾಗಿರುವಂತವರನ್ನ ಒಂದು ಪೂರ್ತಿ ಮಾಡುವಂತ ಸ್ಥಾನ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. அவர் இருக்கிற இடத்துல ಅವರಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கிறது. ಆ ಕಣಜಗಳು ತುಂಬಲ್ಪಟ್ಟಿವೆ. ನಿಮ್ಮ வீட்ல போய் யோவேல் எழுதின புத்தகம், ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಯೋವೇಲನ್ನು ಬರೆದ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 22 ರಿಂದ 27 ಮುಟ್ಟು ವಾಸಿಸಿ 22 ರಿಂದ 27ನೇ ವಚನದವರೆಗೂ ಓದಿ ನೋಡಿ. ಆಶೀರ್ವಾದ ಅದರಲ್ಲಿ எழுதியிருக்கிறது. ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನಾನು ಅದನ್ನು சொல்ல விரும்புகிறேன். ಸಮಯ ಇಲ್ಲದಿರುವುದರಿಂದ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿರಿ. ನಾನು ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை இங்கே கொண்டு வந்தேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. ಅದು ಚೊಕ್ಕದಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ. நீங்கள் இரட்டிப்பான ಪರಿಪೂರ್ಣமான ಆಶೀರ್ವಾದத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், ನೀವು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಬೇಕು. உண்மையாய் அவரை நீங்கள் தேட வேண்டும். ಸತ್ಯವಾಗಿ ಆತನನ್ನು ಹುಡುಕುವವರಾಗಿರಬೇಕು. உண்மையாய் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். ಸತ್ಯವಾಗಿ ಆತನಿಗೆ ಕಿವಿಗೊಡುವವರಾಗಿರಬೇಕು. கவனமாய் அவருடைய கட்டளைகளுக்கு
வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, ಗಮನವಾಗಿ ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, உண்மையாய் அவருக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ಸತ್ಯವಾಗಿ ಆತನಿಗೆ ಕಿವಿಗೊಡುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. 28:20 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28:20 ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಮನುಷ್ಯன் ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದத்தை பெறுவான். ಸತ್ಯವಂತನು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತಹ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನು. இருப்பீர்கள் என்று சொன்னார். ನೀವು ಸತ್ಯವಂತರಾಗಿರುವುದಾದರೆ ಒಂದು ಅಬ್ರಹಾಮನ ರೀತಿಯಲ್ಲಿ, ಒಂದು ಇಸಾಕನ ರೀತಿಯಲ್ಲಿ, ಒಂದು ಯಾಕೋಬನ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪರಿಪೂರ್ಣವಾದಂತಹ ಸಮೃದ್ಧಿಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರುತ್ತೀರಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோவான் எழுதின புத்தகம் 1:16 சொல்கிறது, ಯೋಹಾನ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 1:13, அவருடைய பரிபூரணத்தினால் ಆತನ ಪರಿಪೂರ್ಣತೆಯಿಂದ நாமெல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿದ್ದೇವೆ. கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். ನಾವು ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ஆசீர்வாதம் உடைய தேவனுக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ ಉಳ್ಳಂತ ದೇವರಿಗೆ ನಾವು ನಿಜವಾಗಿ ಕಿವಿಗೊಡುವವರಾಗಿರಬೇಕು. 2:10 சொல்கிறது, ಕೊಲೋಸೆ 2:20 ಹೇಳುತ್ತದೆ, அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமுள்ளவராயிருக்கிறீர்கள் என்று சொல்லி, ಅವರಲ್ಲಿ ನೀವು ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದಾದರೆ தேவனுக்குள் பரிபூர்ணமுள்ளவர்களாய் ನಾವು ದೇವರಲ್ಲಿ ಪರಿಪೂರ್ಣತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னாகும் 12:7 பார்க்கும் பொழுது, ವಿಮೋಚನ என்னாகமம் 12:7 பார்க்கும் பொழுது 12:7 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, ಮೋಶೆ ಕರ್ತರುடைய வீட்டில் உண்மையுள்ளவனாயிருந்திருக்கிறார். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿದ್ದನು. ಯಾತ್ರಾಗಮத்தில் ವಾಸಿப்பீர்கள் ಎಂದು ಯಾಜಕ ಕಾಂಡಗಳಲ್ಲಿ ಓದುವಾಗ ஒரு சாதாரணமாக ஆடு மேய்க்கிறவன், ಮೋಶೆ ಸಾಧಾರಣವಾದಂತ ಮಂದೆ ಮೇಯಿಸುವವನಾಗಿದ್ದನು. அவனை ಮಂದೆ ಮೇಯಿಸುವವನ ಅವನನ್ನ ಜನங்களுக்கு ஒரு ಲೀಡರಾக என் ಆண்டவர் ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಒಂದು ನಾಯಕನಾಗಿ ಸ್ಥಾಪನೆ ಮಾಡಿದನು. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிறவராக மாற்றினார். ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ದಾರಿ ನಡೆಸುವಂತ ಮಾರ್ಗದರ್ಶಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದನು. ಕಾರಣ ಏನಂತ ನೋಡುವಾಗ, வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தார். ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲೂ ಆತನ ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದನು. ನೀವು ನಾಯಕನಾಗಬೇಕು, ನೀವು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು, ಆಶೀರ್ವಾದத்தை பெற்றுக்கொள்ளணுமா, ಒಂದು ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ ನೀನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರು. கண்டிப்பாகவே ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನೀನು ಪರಿಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ. 31:23 சொல்கிறது, ಕೀರ್ತನೆ 31:23 ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உண்மையானவனை கர்த்தர் தற்காத்துக் கொள்ளுகிறார் ಎಂದು சொல்லி, ಸತ್ಯವಂತನ ದೇವರು ಕಾದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನೀನು ಸತ್ಯವಂತನಾಗಿರುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲೂ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವವನಾಗಿದ್ದಾನೆ. ಅನೇಕರು ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೀರಾ, ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದನು ಎಂಬುದಾಗಿ. ಕೃಷ್ಣವೇಣಿ ಅಮ್ಮ ಹೇಳಿದರು, ಎಷ್ಟು ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಹೇಳಿದರೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. ಅಷ್ಟು ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಹೇಳಬೇಕು. ಕಾರಣವೇನು? ನಂಬಿಗಸ್ತರನ್ನ ದೇವರು ಕಾದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನೀವು ಇನ್ನೂ ಸತ್ಯವಂತರಾಗಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುವುದರ, ನೀವು ಇನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವವರಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ಪ್ರಕಟಣೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 10வது வசனத்தை வாசி. 2ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನ. மரண பரியந்த வாசிங்க. இந்த வசனத்தை நம்ம எல்லாருமே வாசிக்கலாம். வாசிங்க. நீ படப்போடுகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் ಸಾಯಬೇಕಾದರೂ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರು. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீதிமொழிகள் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ಹೇಳಲ್ಪಡುವಾಗ ಹೀಗೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 20வது வசனம் 6வது வசனம், 26ನೇ ವಚನ. உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ಸತ್ಯವಂತರನ್ನ ಕಂಡು ಹಿಡಿಯುವವನು ಯಾರು? அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சபையிலே உண்மையுள்ளவர்களை பார்க்க முடியவில்லை. ಇಂದು ಸಭೆಯಲ್ಲೇ ನಂಬಿಗಸ್ತರನ್ನು உண்மையுள்ளவர்களை பார்க்க முடியவில்லை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு எங்குமே உண்மையுள்ளவர்களை பார்க்க முடியவில்லை. ಇಂದು ಎಲ್ಲೂ ನಂಬಿಗಸ್ತರನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. பக்தன் இப்படி எழுதுகிறார்,
எழுதுகிறார். ಅದಕ್ಕೆ ಭಕ್ತನು ಈ ರೀತಿಯಾಗಿ உண்மையுள்ளவனை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லி. ನಂಬಿಗಸ್ತರನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವವರು ಯಾರು? ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಜನರೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಉண்மையுள்ளவர். ನನ್ನ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ಯವಂತನು, ನಿಜವಾಗೂ ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿದವನು. அவர் நம்மை ஆவலோடு கூட எதிர்பார்க்கிறார். ಆತನು ದಾಹದಿಂದ ಎದುರು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். ನನ್ನ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಶಬ್ದಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡುತ್ತಾರೆ, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳ ಪ್ರಕಾರ ಮಾಡುತ್ತಾರಾ? ಆತ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರುತ್ತಾರಾ? நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும். ಅಮ್ಮ, ನೀವು ನಾವು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ಜೀವನ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನೀನು ಸಾಯಬೇಕಾದರೂ ಸಹ, ನೀನು ಸಾಯಬೇಕಾದರೂ ಸಹ ಒಂದು ಜೀವ ಮಾಲೆ, ಜಯಮಾಲವನ್ನು ದೇವರು ನಿನಗೆ ಕೊಡುವನು. ಅದು ಸತ್ತು ಹೋದಂತ ಕಿರೀಟವಲ್ಲ, ಒಂದು ಆರ್ಟಿಫಿಷಿಯಲ್ ಆದಂತ ಕಿರೀಟವಲ್ಲ. ಒಂದು ರಾಜ್ಯಗಳ ಒಂದು ಕಿರೀಟ ಇಡಲ್ಪಟ್ಟಿರುತ್ತದೆ. ಈಗ ಯಾರು ನೋಡಬೇಕಾದ್ರೂ ಕಿರೀಟಗಳನ್ನು, ಒಂದು ಗೆಸ್ಟ್ ಬಂದ್ರು ಸಹ ಕಿರೀಟಗಳನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. ಆ ಕಿರೀಟಕ್ಕೆ ಒಂದು ಬೆಲೆ ಇಲ್ಲದಂತೆ ಆಗಿದೆ. ಅದು ಕೆಲವು ತೆಗೆದುಕೊಂಡು ಸಹ ಹೋಗುದಿಲ್ಲ, ಅಭಿಚ್ಚಿ ಅದು ಇಲ್ಲೇ ಇಡುತ್ತಾರೆ. ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ ತೆಗೆದುಕೊಳ್ತಾರೆ. ಅಯ್ಯ ಬರ್ತಾರೆ, ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಕಬೇಕು, ಅವರನ್ನ ಹೀಗೆ ಗಣಪಡಿಸಬೇಕು. ಅಮ್ಮ ಬರ್ತಾರೆ, ಅಮ್ಮನ ಹೀಗೆ ಗಣಪಡಿಸಬೇಕು, ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅದನ್ನ ಬಿಸಾಡಿ ಹೋಗ್ತಾರೆ. ಆದ್ರೆ ದೇವರು ಒಂದು ಕಿರೀಟವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ಅದು ಜೀವವುಳ್ಳ ಕಿರೀಟವಾಗಿದೆ. ಅದು ಬಾಡದಂತ ಕಿರೀಟವಾಗಿದೆ. ಅದು ಅಳಿದೆ ಹೋಗದಂತ ಕಿರೀಟವಾಗಿದೆ. ಅದು ನಿತ್ಯ ನಿತ್ಯವಾಗಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರುವಂತ ಕಿರೀಟವಾಗಿದೆ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮುಕ್ತಾಯ ಮಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಿಜವಾಗಿ ಕಿವಿ ಕೊಡ್ತೀರಾ? ದೇವರ ಆಜ್ಞೆಗಳ ಪ್ರಕಾರ ನೀವು ನಿಜವಾಗಿ ಇರುತ್ತೀರಾ? ನೀವು ಹಾಗೆ ಇರುವುದಾದರೆ ಈ ಜೀವವೆಂಬ ಕಿರೀಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದೀರಾ? ಒಂದು ತೀರ್ಮಾನದೊಟ್ಟಿಗೆ ಹೋಗೋಣ. ದೇವರೇ, ನನಗೆ ಸಮೃದ್ಧಿಯಾದಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕೊಡಪ್ಪ. ನಾನು ದೇವರಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. ಈ 11ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತೆ ಈ 3 ವಿಧವಾದಂತ ಆಶೀರ್ವಾದ ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಬೇಕು, ನನ್ನ ಮಕ್ಕಳ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬೇಕು. ಎಲ್ಲದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ನನ್ನ ಮರಣದವರೆಗೂ ನಾನು ಸತ್ಯವಂತನಾಗಿರಬೇಕು. ಆ ಬಾಡದೆ ಇರುವಂತ ಜೀವ ಕಿರೀಟವನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ದೇವರ ಭರಣದಲ್ಲಿ ನಿನಗೆ ಒಂದು ಜೀವದ ಕಿರೀಟವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವನು. ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲು ನಾವು ಸಿದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿರೋಣ. ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಆಮೆನ್. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನ ಬಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வரும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. துதிக்க ಆರಾಧಿக்க ತೊಳೆದುಕೊಳ್ಳ ಕರ್ತರು ಉದವಿ செய்திருக்கிறார். ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ದೇವರನ್ನು ವಂದಿಸಲು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. ಅವರ ವಾರ್ತೆ ಕೇಳುம்படி ಕರ್ತರು ಉದವಿ செய்தார். ಅವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳಲು ದೇವರು ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡಿದ್ದಾನೆ. ದೇವರ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ದೇವರು ಉನ್னை என்னை நினைத்திருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಇಸ್ರಾಯೇಲೈ ಆಶೀರ್ವದಿಪದೇ என்னுடைய நோக்கம் என்று சொல்லுகிறார். ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದೇ ನನ್ನ ಗುರಿಯಾಗಿದೆ. நாம் ಕೀழ்ಪಡಿந்தால், ನಾನು ವಿಧೇಯರಾದಾಗ, ಅವರ ವಾರ್ತೆಗಳಿಗೆ செவி கொடுத்தால், ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಕಿವಿಗೊಡುವಾಗ ನಿಶ್ಚಯ ಕರ್ತರ್ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಪ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ನಮ್ಮನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತಾನೆ. ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಸಂಧಿಸುತ್ತಾನೆ. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಮ್ಮೇದೋ வெறுமையாய் வந்து வெறுமையாய் போக, ಏನೋ ಬರಿದಾಗಿ ಬಂದು ಬರಿದಾಗಿ ಹೋಗದ ಪ್ರಕಾರ ನಾಳಿல ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಆಂಡವರ ವಾರ್ತೆಗೆ ಕೀழ்ಪಡಿವೆ. ನಾನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯನಾಗುತ್ತೇನೆ. ಚಟ್ಟದಿಟ್ಟங்களை ಕೈಕೊಳ್ಳುವೆ. ಆತನ ಪ್ರಮಾಣಗಳನ್ನು ಕೈಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. பொருத்தனை செய்தால் அதிலே நிலைத்திருப்பேன். ನಾನು ಆರೈಕೆ ಮಾಡಿದರೆ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವೆನು. ಅರ್ಮಿಯಾನ ದೇವರ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಮನುಷ್ಯನ ಮುಖத்தை பார்க்கிறார். ಮನುಷ್ಯನ ಮುಖವನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம்.
சித்தம். ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದೇ ಆತನ ಚಿತ್ತ. நாம் உயர்ந்து இருப்பதே ஆண்டவருடைய நோக்கமாயிருக்கு. ನಾವು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದೇ ಆತನ ಉದ್ದೇಶವಾಗಿದೆ. உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க. ನಿನ್ನ ಆತ್ಮ ಬಾಳುವ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲದಲ್ಲೂ ನೀನು ಸುಖವಾಗಿ ಬಾಳು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ದಿನ ದಿನಕ್ಕೆ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿರಿ. மனம் திரும்புங்க. ಮನ ತಿರುಗಿರಿ. செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. ಮಾಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿರಿ. விட வேண்டிய காரியங்களை விட்டுடுங்க. ಬಿಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಿರಿ. இதுவே அனுக்கிரக காலம். ಇದುವೇ ಅನುಗ್ರಹದ ಕಾಲ. ಇದೇ ರಕ್ಷಣೆಯ ಕಾಲ. ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ದೇವರ ಕರಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி கொண்டு வருகிற நல்ல ஆண்டவரே, ನಮ್ಮ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾ ಬರುವಂತ ದೇವರೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸಿ ವಂದಿಸಿ ಹೊಗಳುತ್ತೇವೆ ರಾಜ. ஆராதனைக்காய் நாங்கள் நன்றி ಈ செலுத்துகிறோம். ಆರಾಧನೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇವೆ. இடத்துல ஏறெடுத்த எல்லா பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், சாட்சிகள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் முடித்து கரத்தில் ಮಾಡಿದಂತೆ ಎಲ್ಲಾ ಭಾಗಗಳಿಗಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. விசேஷமாய் உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ವಿಶೇಷವಾಗಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ உடைய ಮಾಡುತ್ತೇವೆ. வார்த்தைகள் ஒருபோது வெறுமையாய் திரும்பி வருகிறதில்லை. ನಿನ್ನ ವಾಕ್ಯಗಳು ಒಂದು ಕ್ಷಣ ಬರಿದಾಗಿ ಹಿಂತಿರುಗಿ ಬರುವಂತದಲ್ಲದ ದೇವರೇ. ஆண்டவரே, ஜனங்கள் கேட்டு இதை ஆண்டவரೇ உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப உதவி செய்யும். ದೇವರೇ, ಜನಗಳು ಕೇಳಿ ಅವರು ಮನ ತಿರುಗುವಂತೆ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡು. 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்யும். 30, 60, 100ರಷ್ಟು ಫಲ ಕೊಡುವಂತವರಾಗಿ ಬದಲಾಯಿಸಪ್ಪ. ಅನೇಕ ಆತ್ಮಕ್களை ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣ ಉದವಿ செய்யும். ಅಧಿಕವಾದ ಆತ್ಮಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುವಂತೆ ಸಹಾಯವನ್ನ ಮಾಡು. ಕೂಟದಲ್ಲಿ ಕಲಂದುಕೊಂಡ ಒவ்வொருவரும் விடுதலையோடு கடந்து செல்ல உதவி. ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಬಿಡುಗಡೆಯೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಲಿ ಸ್ವಾಮಿ. திருக்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇವೆ. மறுபடியும் நாங்கள் ಒಂದು ಸೇரும் வரை, ಮತ್ತೆ ನಾವು ಒಂದು ಕೂಡುವವರೆಗೂ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ನಿನ್ನ ಕೃಪೆ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರಲಿ. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ಯೇಸುವಿನ ಮುಖಾಂತರ ಕೇಳುತ್ತೇವೆ ತಂದೆ. ಕರங்களை ತಟ್ಟಿ ಕರ್ತನಿಗೆ ನன்றಿ ಸಲ್ಲುತ್ತೋಮ. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಮಾಡೋಣ. ஹalleluya, 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 ஹalleluya. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா, ஹalleluya. ஹalleluya. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.